எதெல்லாம் எதன் அடிப்படையில் நடக்குது அப்படின்னா அந்த ஆரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளிவட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது. நமக்கு பாசிட்டிவ் ஆரா, நெகட்டிவ் ஆரா அப்படின்னு 2 விஷயமா இருக்கு. நியூட்ரல் ஆரா அப்படின்னு 3 விஷயம் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் ஆராவோட இருக்கக்கூடிய போது நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் ஆராவோட இருக்கும்போது நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும், அப்படி நியூட்ரல் ஆராவோட இருக்கும்போது நம்மளோட வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருமே உணர்ந்துக்கணும். இப்போ ஒருவன் வந்து படிப்படியாக முன்னேறிட்டே போறான்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? அவனோட தொடர்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய மிக அடிப்படை என்னன்னா அவனுடைய ஆரா தான். அப்போ அந்த ஆரா எப்படி டெவலப் ஆகுது? இந்த ஆரானா என்ன அப்படின்னா நம்மை சுற்றி ஓடக்கூடிய ஒரு ஒளிவட்டம். அந்த ஒளிவட்டம் வந்து புற கண்கள், அதாவது நம்மளுடைய சாதாரண கண்களுக்கு உடனே பார்க்கும் போதெல்லாம் அந்த ஒளிவட்டம் தெரியாது. ஆனால் உணர முடியும், தோளால் உணர முடியும், உள்ளுணர்வால் உணர முடியும். இதை வந்து எளிமையாக எல்லாரும் கற்றுக்கலாம். ஆனால் கண்களால் பார்ப்பது மிக கடினமான ஒரு விஷயம். அதற்கு மிக முக்கியமான நிறைய பயிற்சிகள் வேணும். அப்போ அந்த ஆரா என்பது நமக்கு மட்டும்தான் இருக்கா, அந்த ஒளிவட்டம் நமக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை. நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாத்துக்குமே ஆரா இருக்கு.